அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக 100 வருடங்களுக்கு பிறகு பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான பல மாற்றங்களையும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து எண்ணி 31 நாட்களில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி மாதம் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான அடித்தளமும் மிக சிறப்பான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ஜனவரி மாதம் மிகவும் அற்புதமான பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்தும் முற்றிலும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான வாய்ப்புகளை உறுதியாக பெறுவதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைய போகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் அவருடன் இணைந்து ராசியின் ராஜயோக அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் இணைந்து பஞ்சமஸ்தானத்தை இந்த மாதத்தின் முழுவதிலும் பெரும்பாலும் வலுப்படுத்துகின்றன. இந்த மாதத்தின் இறுதியில் மிக வலுவாக யோகஸ்தானமாகிய 6இல் நுழைகிறார் சுக்கிரன். அதற்கு முன்பதாக மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை இரு கிரகநிலைகள் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய தருணம் என்பது பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையில் அமோகமான யோக வாய்ப்புகளை நிறைவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே உத்தியோக ரீதியாக நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் முற்றிலுமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு விலகும். எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான அமோகமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடை தாமதமின்றி உங்களை வந்து சேருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கின்றன. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் உங்களுக்கு எளிதில் கிடைக்குங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையில காரிய தடையை சந்தித்து வந்த புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமையக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறையில் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வளர்ச்சியை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சந்திரன் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரும்போது சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்கும் போது சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு அமோகமான இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தை அலங்கரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் விலகும். உத்தியோகம், தொழில்துறையை காட்டிலும் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை விரைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரனும் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட மிக சிறப்பான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வலம் வருகிறார். அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ராசியின் அதிபதியான சுக்கிரன் வலுப்படுத்தும் போது மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறை, அரசியல் துறையில் மிக பிரம்மாண்டமான வாய்ப்புகள், பொருளாதார ரீதியான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்க முடியும். அலைச்சல், சிரமம் இல்லாமல் பல காரியங்களை மிக சிறப்பாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடம் ஆகிய அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் வக்ரகதியில் தான் பெற்றிருக்கிறார். இந்த மாதத்திற்கு பிறகு பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் அஷ்டமஸ்தானத்தில் மீண்டும் வலுவாக அமரப்போகிறார். எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த மாதம் முழுவதுமே மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் எப்படி கொடுப்பாரோ அதே போன்று அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாகவும் முதன்மையாகவும் பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் என்பது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளம் இடுவதோடு அமோகமான வெற்றிகளை குவிக்கக்கூடிய முதன்மையான யோகத்தையும் பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக
அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல மகிழ்ச்சி நிறைந்த விசேஷ தருணங்களையும் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கப் போகிறது. நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நுணுக்கமான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க ராகு 6ல் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படும். எனவே யோகஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அனைத்து விதமான தடை, தாமதம் அனைத்தையும் தகர்த்தெறிந்து மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்க போகிறார். மோட்சக்காரகரான கேது விரயத்தில் அமர்ந்திருந்தாலும் சுப விரயங்களை இனிமையாக சந்திப்பதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான யோகத்தை கொடுக்கின்றன. எனவே ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் இந்த தருணத்தில் பணமழை கொட்டப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் தைரியஸ்தானத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் சுகஸ்தானத்திலும் நுழைகிறார். அவருடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை வலுவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் முற்பகுதியில் தைரியஸ்தானத்தில் புதனும் பிற்பகுதியில் சுகஸ்தானத்திலும் வலம் வர போகிறார். இரு கிரக நிலைகளின் அமைப்பும் மிக அற்புதமான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றன. முற்பகுதியில் சூரியன் வலுவாகவும் பிற்பகுதியில் மிக வலுவாக வித்யாகாரகரான புதனும் சஞ்சரிப்பதால் புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. எனவே பல காரிய தடைகள் விலகும், அலைச்சல்கள், ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலும் கட்டுக்குள் வரும். எடுத்த காரியத்தை தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக செய்வதற்கான நல்ல யோகமும் நிறைவாக கிடைக்கும். மேலும் இந்த வேளையில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வக்ரமும் நீச்சமும் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாய் கர்மஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பது விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய விளைச்சலும் வருமானமும் அமோகமாக பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணம் என்று அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்களில் வெற்றியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கப் போகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் விரைவாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை நிச்சயமாக தேடி வரும்.